குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நம்ம ஒரு போயம் பார்க்க போகிறோம். போயம்னா எப்பயுமே ஏதாவது ஒரு பொருளை வர்ணித்து தானே எழுதுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் ஒரு வித்தியாசமான போயம். ஏன் அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் கொஷின் கேட்குறான். யார்கிட்ட கொஷின் கேட்குறான்? நம்ம பொதுவாக யார்கிட்ட கேட்போம்? நம்ம அம்மாட்ட இல்லை அப்பாட்ட இவங்கக்கிட்ட தானே கேட்போம். ஆனால் இந்த பையன் ரொம்ப புத்திசாலி. யார்கிட்ட கேட்குறான்னா மூன் கிட்ட கேட்குறான். அதுக்கு மூன் என்ன ஆன்சர் சொல்லுது அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு போயமாக கொடுத்துருக்காங்க. சரி, போயம்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? சம்டைம்ஸ் we see branches of trees swaying. ஸ்வேயிங்னா என்ன அர்த்தம்னா அசைந்து ஆடுதல். இங்கே இங்கேயும் மரம் அப்படியே அசைஞ்சு ஆடும் இல்லையா? அதுதான் ஸ்வேயிங். வாட் டஸ் இட் இண்டிகேட்? அது என்ன நம்மளுக்கு உணர்த்துது? என்ன உணர்த்துதுன்னா காற்றடிக்குதுன்றது தான் உண்மையான ரீசன். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே அதை ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். எப்படி? வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டில் இருந்த மரம் காற்றுல அசைஞ்சதுன்னா அந்த மரம் நம்மளுக்கு குட் பை சொல்லுது. சரி, ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு நம்மளுக்கு பாய் சொல்லுது. அதே சாயங்கால நேரத்தில் ஸ்கூலில் இருக்கிற மரம் அசைஞ்சதுன்னா ஸ்கூலில் இருக்கிற மரம் சொல்லுது குட் பை, வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு எல்லோரும் காலையில் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துடுங்கன்னு நம்மளுக்கு மரம் சொல்கிற மாதிரி நம்மளா வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ எவர் வாட்ச் த ஸ்கை அட் நைட்? எல்லாருமே நைட் நேரத்தில் ஸ்கையை பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்போம். நைட்டில் என்ன தெரியும்? ஸ்கையில் மூணும் ஸ்டார்ஸும் தான் தெரியும். Do you enjoy looking at the sky at night? Why? உங்களுக்கு நைட் நேரத்தில் ஸ்கையை பார்க்க பிடிக்குமா? Whyனா என்ன அர்த்தம்? ஏன்? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நைட் நேரத்தில் ஸ்கையை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த இருள் அப்படின்ற ஒரு பயத்தையே நம்மளுக்கு எது போக்குது? அந்த ஸ்டார்ஸும் மூணும் தான் நம்மளுக்கு போக்குது. சரி, now I will narrate the poem and you all listen. Wanting an answer. When the wind blew from north, my mind came to a halt, my ears listening to the soft whispers of the wind, and my skin feeling the soft touch, the full moon glancing at me, seeming as a cute smile on its face, my mind wanting to ask questions to the moon. Is my life bane or a boon? There came the reply, it's as you make use of it with present or past. I got that it's as much as the time lasts. So live your life up to the brim, but never ever go beyond the rim. இப்போ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸை மட்டும் படிக்கிறேன், கவனிங்க. அட் த சேம் டைம் அண்டர்லைன் த ஹார்ட் வேர்ட்ஸ் டூ. When the wind blew from north, my mind came to a halt, my ears listening to the soft whispers of the wind, and my skin feeling the soft touch. When the wind blew from north. நார்த்னா என்னது? வடக்கு திசை. ப்ளூனா என்னது? இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். ப்ளூனா வீசியது. விண்டுனா என்னது? காற்று. காற்று விண்டு, அதாவது விண்டு எந்த திசையிலேருந்து வருது? நார்த்து, வடக்கு திசையிலேருந்து வீசியச்சு. அப்போ மை மைண்ட் கேம் டு அ ஹால்ட். அப்போ என்னோட மனசு, மைண்டுனா என்னது? என்னோட மனசு. கேம் டு அ ஹால்ட். ஹால்ட்னா என்னது? ஸ்டாப், அதாவது நின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட மனசு ஒரு நிமிஷம் எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுச்சு. மை இயர்ஸ் லிசனிங் டு த சாஃப்ட் விஸ்பர்ஸ் ஆஃப் த விண்ட். என் மனசு நின்னும் போது என்னோட இயர்ஸ் என்ன பண்ணுச்சு? ஏதோ ஒரு சாஃப்ட் விஸ்பர்ஸ், ஒரு மெல்லிய ஓசை காற்றுலேருந்து சொல்கிற மாதிரி அது கேட்டுச்சு. அண்ட் மை ஸ்கின் ஃபீலிங் த சாஃப்ட் டச். அப்போ என்னோட ஸ்கின்னுன்னா என்னது? தோல். அந்த காற்றோட இதமான சாஃப்ட் டச்சையும் உணர்ந்துச்சு. என்ன பண்ணுச்சு? நார்த்துலேருந்து விண்டு வீசிச்சு. அந்த டைமில் மைண்ட் என்ன பண்ணுச்சு? எதை பற்றியும் நினைக்காம ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுச்சு. அதே சமயத்தில் காற்றுலேருந்து ஏதோ ஒரு மெல்லிய ஓசை கேட்குறத தன்னோட காது கவனிச்சுது. அந்த டைமில் காற்று போகிறதோடைய சாஃப்ட் டச்சை என்னோடய ஸ்கின்னு
உணர்ந்துச்சு. இதை தான் இந்த போயட் வந்து ஃபஸ்ட்டு 4 லைனில் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? The full moon glancing at me. The full moon glancing at me. Full moon glancing. அப்போ ஹார்ட் வேர்ட்ஸ் என்னது? Glancing at me. Seeming as a cute smile on its face. My mind wanting to ask questions to the moon. Is my life bane or a boon? There came the reply. It's as you make use of it with present or past. I got that. It's as much as the time lasts. So live your life up to the brim, but never ever go beyond the rim. The full moon glancing at me. நல்ல ஃபுல் மூணுன்னா என்னது? ஒரு முழு நிலவு. கிளான்சிங்னா என்னது? லுக்கிங் குயிக்லி அட் சம்திங். கிளான்சிங்னா என்னது? வேகமாக பார்த்தல். இந்த ஃபுல் மூன் எப்படி பார்த்துச்சான்? ஒரு செகண்டில் அந்த போயட்டை பார்த்துருச்சான். பார்த்துட்டு சீமிங் அஸ் அ க்யூட் ஸ்மைல் ஆன் இட்ஸ் ஃபேஸ். அந்த போயட்டுக்கு அந்த மூனை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சான்? க்யூட் ஸ்மைல். எப்படி தெரிஞ்சிச்சுன்னா க்யூட்னா என்னது அப்படின்னா அட்ராக்டிவ். ஒரு அழகான ஒரு கவர்ச்சிகரமான சிரிப்பு அந்த நிலவோட முகத்தில் தெரிஞ்சிச்சான். க்யூட்னா இங்கே பாரு, கவர்ச்சிகரமான அப்படி ஒரு அட்ராக்டிவ் ஸ்மைல் வந்து இந்த மூனோட ஃபேஸில் இந்த போயட்டுக்கு தெரிஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே மை மைண்ட் வாண்டிங் டு ஆஸ்க் கொஷின்ஸ் டு த மூன். அதை பார்த்த உடனே போயட்டோட மைண்ட் என்ன பண்ணிச்சான்? மூன் கிட்ட கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு ஒரு மைண்டு சொன்னிச்சான். என்ன கேட்குது? இஸ் மை லைஃப் பேன் ஆர் அ பூன்? இஸ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை, பேன் அப்படின்னா மிசரி, அதாவது அழிவு. மிசரி அப்படின்னா துயரம். என்னுடைய வாழ்க்கை, லைஃப் அப்படின்னா வாழ்க்கை வந்து அழிவுக்கா ஆர் பூன் அப்படின்னா யூஸ்ஃபுல், ஒரு பயனுள்ளதா. பூன் அப்படின்னா வரம். என்னுடைய வாழ்க்கை வரமா அல்லது சாபமா அப்படின்னு இந்த போயட் வந்து மூன் கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த மூன் என்ன சொல்லுது? தேர் கேம் த ரிப்ளை. மூணு விடல, அதுவும் பதில் சொல்லுது. என்ன சொல்லுது? இட்ஸ் ஆஸ் யூ மேக் யூஸ் ஆஃப் இட் வித் ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட். உன்னுடைய லைஃப் வந்து வரமா சாபமா அப்படின்றது நீ உன்னுடைய லைஃப்பை மேக் யூஸ், எந்த அளவுக்கு நீ பயன்படுத்தியிருக்க, எந்த அளவுக்கு இப்போ பயன்படுத்திட்டு இருக்க, அதை பொறுத்து தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்ன வரைக்கும் உங்கள் லைஃப்பை வந்து எப்படி பயனுள்ளதாக கழிச்சிருக்கீங்க, இப்போ எப்படி பயனுள்ளதாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட லைஃப்பும் வரமா சாபமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும் அப்படின்னு இந்த மூன் ரிப்ளை பண்ணுது. போயட் என்ன சொல்கிறார்? ஐ காட் தட். இட்ஸ் ஆஸ் மச் அஸ் த டைம் லாஸ்ட். இப்போ தான் அந்த போயட்டுக்கு வந்து புரியுது. என்ன சொல்கிறார்? இட்ஸ் ஆஸ் மச் அஸ் த டைம் லாஸ்ட். அப்போ உரிய காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக பயன்படுத்தினா வாழ்க்கையும் ஒரு நீட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லீவ் யுவர் லைஃப் அப் டு த பிரிம் அப்படின்னா என்ன சொல்கிறாரு? ஸோ லீவ் யுவர் லைஃப், எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வாழுங்க. அப் டு த, எது வரைக்கும்? பிரிம் அப்படின்னா ஃபுல், அதாவது முழுமையாக. அவங்களோட வாழ்க்கையை முழுமையாக வாழலாம். எல்லா வித சந்தோஷம் எல்லாத்தையும் கலந்து முழுமையாக வாழலாம். பட் ஆனால் நெவர் எவர், ஒருபோதும் கோ பியாண்ட் த ரிம் அப்படின்னா மார்ஜின். ரிம் அப்படின்னா என்னது? எல்லை. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை முழுமையாக வாழலாம், ஆனால் ஒருபோதும் அந்த வாழ்க்கையோட எல்லையை கடந்து நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு இந்த போயட் சொல்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது இந்த போயமில்? நார்த்லேருந்து காற்று வேகமாக வீசுது. அப்போ இந்த போயட்டோட மைண்ட், அதாவது மனசு அப்படியே நின்றுடுச்சு. ஹால்ட்னா என்னது? நின்றுடுச்சு. மை இயர்ஸ் லிசனிங் டு த சாஃப்ட் விஸ்பர்ஸ் ஆஃப் த விண்ட். அப்போ அவர் பாஸ் பண்ணி போகிற காற்று, விண்ட் எல்லாம் அவர் காதில் வந்து அப்படியே ஒரு மெல்லிய ஓசையோட பேசிக்கிட்டே போகுது. அப்போ அவரோட ஸ்கின் என்ன பண்ணுது? விண்டோட சாஃப்ட் டச்சை உணருது. இந்த ஃபுல் மூன், அப்போ அவருக்கு தெரிகிற அந்த ஃபுல் மூன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு க்யூட் ஸ்மைல் அதனோட ஃபேஸில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மூனை பார்த்தோன்னே இந்த போயட்டுக்கு ஒரு குவெஸ்டின் கேட்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அவர் என்ன கேட்குறாரு? இஸ் மை லைஃப்
பேன் ஆர் அ பூன், என்னுடைய வாழ்க்கை வரமா சாபமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு மூன் என்ன சொல்லுது, உன்னோட வாழ்க்கை வரமா சாபமா அப்படின்றது நீ வாழ்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு மூன் சொல்லிடுச்சு. உடனே இந்த போய்ட்டு என்ன சொல்கிறாரு, சரி என்னுடைய வாழ்க்கையை நான் பயனுள்ளதாக வாழ்கிறேன், முழுமையாக வாழ்கிறேன், ஆனால் எல்லையை கடக்காமல் வாழ்கிறேன், அதே மாதிரி நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த போயட் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு இந்த போயமில். இப்போ நம்மளும் ஹார்ட் வேர்ட்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? என்னென்ன இருக்குது? ப்ளூ, ப்ளூ அப்படின்னா BLEW ப்ளூ. ஹால்ட், HALT ஹால்ட். விஸ்பர்ஸ், WHISPERS விஸ்பர்ஸ். glancing, GLAN glancing, CING sing, glancing. cute, CUTE cute. bane, BANE bane. boon, BOON boon. brim, BRIM brim. rim, RIM rim. இப்போ இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? இப்போ பார்த்துட்டே வந்தால் ஃபர்ஸ்ட்டு 6 லைன்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ் இல்லை. இப்போ 7th லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே மூன் இருக்குது, அடுத்த லைன்லேயே பூன் இருக்குது. MOON மூன், BOON பூன். நெக்ஸ்ட் அடுத்த லைனில் இல்லை, அதுக்கு அடுத்த லைனில் PAST பாஸ்ட், LAST லாஸ்ட். அடுத்தது BRIM பிரிம், RIM ரிம். இதுதான் இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.